பிரைஸ்லா கிட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேத்து சர்ச் போனீங்களா? பாஸ்டர் அங்கிள் என்ன சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? நல்லா பாடுனீங்களா? பிரசங்கம் கவனிச்சீங்களா? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனீங்களா? இல்லை நேற்று சர்ச்சுக்கு போனதுனால இன்னைக்கு ஸ்கூல் கட் அடிச்சிட்டிங்களா? இல்லை கட் அடிக்கல, நல்ல பிள்ளைங்க தானே, நல்ல பேர் வாங்குவீங்களா இன்னைக்கு ஸ்கூல்ல? இங்க பாருங்க, எனக்கு தொண்டை கட்டி இருக்குல்ல, வாய்ஸ் ஒழுங்கா கேட்க மாட்டேங்களா? ஒழுங்கா கேட்க மாட்டேங்குதுன்னா இன்னைக்கு ஒரு நாள் செல்ல பக்கத்துல வச்சு கேளுங்க, ஓகேவா? எனக்கு தொண்டை கட்டி இருக்கு, அதனாலதான் என் வாய்ஸ் இந்த மாதிரி இருக்கு, ஓகேவா? நேற்று என்ன படிச்சோம்? ஆதியாகமம் 5வது அதிகாரத்துல 5 வசனம் வரை வாசிச்சோம், கரெக்டா? அதுக்கப்புறம் இன்னொன்னு நேற்று அப்போ நேற்று இல்லை, சாட்டர்டே ஆண்டி தப்பா ஒரு விஷயம் சொல்லிட்டேன். என்னன்னா, ஆதாம் 800 வருஷம் உயிரோட இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டேன், அப்படிதானே? ஆக்சுவலா அவரு சேத்தை பெற்றதுக்கு அப்புறம் தான், சேத்து அவனுக்கு மகனா பிறந்ததுக்கு அப்புறம் 800 வருஷம் உயிரோட இருந்தாரு. அவரு டோட்டலா உயிரோட இருந்த வருஷம் 930, ஓகேவா? 930 எனக்கு என்னன்னு தெரியலன்னா 930. சாரி, நான் ஒழுங்கா சொல்லி தரல, இனிமேல் எப்படி நடக்காது, ஓகேவா? 930 வருஷம் உயிரோட இருந்தார். யாரு இருந்தா? ஆதாம், ஓகேவா? இன்னைக்கு ரீட் பண்ணலாமா? ஆதியாகமம் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து 15வது வசனம் வரை. ரெடி? 1 2 3 சொல்லவா? ரெடி? 1 2 3. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 6லிருந்து 15 வரை. சேத் 105 வயதான போது ஏனோசை பெற்றான். சேத் ஏனோசை பெற்ற பின் 807 ஆண்டுகள் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். சேத்துடைய நாளெல்லாம் 912 ஆண்டுகள். அவன் மரித்தான். ஏனோஸ் 90 வயதான போது கேனானை பெற்றான். ஏனோஸ் கேனானை பெற்ற பின் 815 ஆண்டுகள் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோசுடைய நாளெல்லாம் 905 ஆண்டுகள். அவன் மரித்தான். கேனான் 70 வயதான போது மகாலாலெயேலை பெற்றான். கேனான் மகாலாலெயேலை பெற்ற பின் 840 ஆண்டுகள் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். கேனானுடைய நாளெல்லாம் 910 ஆண்டுகள். அவன் மரித்தான். மகாலாலெயேல் 65 வயதான போது யாரேதை பெற்றான். ஆமேன். என்ன அக்கா, ஒரே பெற்றான் வருது, ஆன்டி ஒரே பெற்றான் வருது, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றீங்க. இது ஆதாம்ல இருந்து அவங்களுடைய வம்சம் வரல. ஆதாமோட பையன் யாரு, அதுக்கப்புறம் பேரை யாரு, கொள்ளு பேரை யாரு, அப்படி ஒரு வம்சம் வரலாற்று தான் சொல்லியிருக்காங்க இங்க, ஓகேவா? உங்களுக்கு உங்க அப்பா பேர் தெரியும், கரெக்டா? அப்பா பேர் என்ன? ஓகே, அப்பாவோட அப்பா பேர் தெரியுமா உங்களுக்கு? அப்பாவோட அப்பா உங்களுக்கு யாரு? சித்தப்பா, கரெக்ட் தானே? அப்பாவோட அப்பா உங்களுக்கு சித்தப்பா தானே? இல்லையா? தாத்தா. தாத்தா. உங்க தாத்தாவோட பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியும், கரெக்ட். தாத்தாவோட அப்பா யாரு? தாத்தாவோட அப்பா உங்களுக்கு தெரியாதா? பேர் தெரியாதா? தாத்தாவோட அப்பா உங்களுக்குதான் கொள்ளு தாத்தா. இன்னைக்கு என்ன பண்றீங்க? பைபிள் ரீடிங் முடிஞ்ச உடனே உங்க தாத்தா கிட்டயோ உங்க பாட்டி கிட்டயோ போய், தாத்தா உங்க அப்பா அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்கணும், ஓகேவா? அடுத்து உங்க பாட்டி கிட்ட போய், பாட்டி உங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு கேட்கணும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்க அம்மா கிட்ட போய், அம்மா உங்க தாத்தா பேர் என்ன அப்படின்னு கேட்கணும். அல்லது உங்க அப்பாட்ட போய், அப்பா உங்க தாத்தா பேர் என்ன அப்படின்னு கேட்கணும், ஓகேவா? கேட்டு உங்க அம்மா யாரு, உங்க அப்பா பேர் என்ன, உங்க தாத்தா பேர் என்ன, உங்க தாத்தாவோட அப்பா பேர் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? அது ரொம்ப நல்லது, ஓகேவா? இப்படி இந்த மாதிரி உங்க தாத்தா கிட்ட போய், உங்க அப்பா பேர் என்ன தாத்தா, உங்க அம்மா பேர் என்ன தாத்தா, உங்களுக்கு 2 தாத்தா இருக்கும்ல, அம்மா வழியில ஒரு தாத்தா, அப்பா வழியில ஒரு தாத்தா, 2 தாத்தா கிட்டயும் போய் கேட்கணும், உங்க அப்பா பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் 905 வயதுல மரித்தான், 820 வயதுல மரித்தான். பாத்தீங்களா அந்த காலத்துல எல்லாரும் எவ்வளவு வருஷம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு, ஓகேவா? இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நிறைய வருது, அதை நம்ம பார்க்கலாம், ஓகேவா? நாளைக்கு மீட் பண்ணலாமா? மறக்காம உங்க தாத்தாவோட அப்பா பேரு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? பாய்.